அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அக்டோபர் மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்து விடுறதா டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதுல வந்து செலக்ட் ஆவீங்க, கண்டிப்பா வந்து ஆவீங்க. அவங்களுக்கு ஒரு சில டவுட், அதாவது சேலரி எவ்வளோ, எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது கரெக்டாக எவ்வளோ கையில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டை நம்ம கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். சரியா? ரைட். சரி, குரூப் 4ல மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேஏ, அப்புறம் டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட். சரி மேடம், இப்போ ஜேஏவுக்கும் டைப்பிஸ்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்டுக்கும் சேலரி ஒன்னா இல்லைன்னா டிஃப்ரெண்டா இருக்குமா? இல்ல, இப்ப ஜேஏக்கும் டைப்பிஸ்டுக்கும் ஒரே மாதிரி தான் சேலரி இருக்கும். ரொம்ப வேரியெல்லாம் ஆகாது. டைப்பிஸ்டுக்கு மட்டும் 240 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், அவ்வளவுதான். ஆனா ஸ்டெனோவோட இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நாங்க வந்து லெவல் 8 தான் வாங்குறாங்க ஜேஏவும் டைப்பிஸ்டும். ஆனா அவங்க வந்து லெவல் 10 வாங்குறாங்க. அவங்க எங்களுக்கு 19,500 தான் சேலரி, அவங்களுக்கு வந்து 20,600 சேலரி. பேசிக் பே. ரைட் மேடம். இப்போ இதுல வந்து பேசிக் பே அப்படின்னு சொல்லிட்டு 19,500 வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ரைட்டா? இதான நீங்க வந்து வாங்க. சரி, ஓகே. இப்ப ஜேஏவுக்கு இதே 19,500 தான். ஆமா, ஜேஏக்கு 19,500 தான், டைப்பிஸ்டுக்கு 19,500 தான். ரைட். இந்த டிஎன்னா என்ன மேடம்? டிஎன்எஸ் அலவன்ஸ். சரி மேடம், இது என்ன மேடம் 50% சொல்லி போடுறோம். நம்ம வாங்குற அந்த 19,500ல 50%. ஓ, 19 பேசிக் பேல 50%. சரி, ரைட். இப்ப அப்ப 19 பாதி வந்து ஆட் பண்ணணும். சரி, அடுத்து இந்த ஹச்ஆர் என்ன மேடம்? ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். சரி மேடம், இது என்ன 500 ரூபாயா? 500 ரூபாய். ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாறுபடும். இப்ப சென்னைக்குலாம் அதிகமா இருக்கும். இப்ப நான் ஒர்க் பண்ற டிஸ்ட்ரிக்ட்ல 500 ரூபாய். சரி, ஓகே. இந்த மெடிக்கல் அலவன்ஸ் அப்படிங்கிறது 300 ரூபாய். சரி, ரைட் மேடம். இப்ப டோட்டலா இது பண்றப்ப 30,000 மேல வந்து போகுது மேடம். ஆனா 30,000 மேல போகும். பிறகு வந்து சிபிஎஸ் எல்லாம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய டிடக்ஷன் இருக்குது. 70 ரூபாய் வந்து மெடிக்கல் சார்ஜ் அந்த மாதிரி பிடிப்பாங்க. 110 ரூபாய் பிடிப்பாங்க. பிடிக்கிறதுலாம் ஆட் பண்ணி கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 27 தான் கைக்கு வரும். ஸ்டெனோவா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கூட வரும். 29 வாங்குவாங்க. இப்ப இதே இது சென்னை மாதிரி ஏரியால ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா டைப்பிஸ்டுக்கே வந்து ஒரு 28 கிட்ட வரும் கையில. ஆனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்துமே வந்து மாறுபடும். சரி மேடம், இப்போ வந்து நம்ம வந்து ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ தான் கொடுத்துருக்கோம். ஆனா அந்த குரூப் 4ல ஒரு பேசிக், அதாவது ஒரு பெரிய ஒரு வேலை விஏஓ அப்படின்னு ஒரு வேலை இருக்கு. அவங்களுக்கு என்ன மேடம் சேலரி? அவங்களுக்கும் ஜேஏவோட சேலரி தான் 19,500 தான் சேலரி. அவங்களுக்கும் 19,500 தான் சேலரி. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுப்பாங்களா? அவங்களுக்கு வந்து டிராவலிங் அலவன்ஸ் வேணா, டிஏ வேணா கொடுப்பாங்க. அவங்களுக்கு டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். சரி மேடம், அடுத்து இந்த குரூப் 4ல விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ வந்திருக்கு. இதுல எந்த போஸ்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், எதை எடுக்கலாம்? இப்ப நம்ம மார்க்கை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு விஏஓ, ஜேஏவா இல்ல டைப்பிஸ்ட் கிடைக்குமா இல்ல ஸ்டெனோ கிடைக்குமா, எல்லாமே நம்ம மார்க்கை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு நல்ல மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் கவுன்சிலிங் எல்லாம் போறோம் அப்படின்னா விஏஓ இருந்துச்சுன்னா எடுங்க. எனக்குலாம் ரொம்ப ஆசை, ஆனா எனக்கு வந்து ஜேஏல கிடைக்கல. அது மாதிரி விஏஓ இருந்துச்சுன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஒர்க் ப்ரெஷரு விஏஓ எல்லாம் எடுக்கிறது லேடிஸ்க்கு எல்லாம் செட் ஆகும்னு தெரியல, அலையணும் அப்படின்ட்டு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இப்ப வந்துட்டு எல்லா ஒர்க்குமே இருக்குது. ஜேஏலையும் சரி, டைப்பிஸ்டா இருந்தாலும் சரி, டைப்பிஸ்டாலாம் இருந்தா நம்ம வந்து எல்லா சீட்டுக்குமே வேலை பார்த்துட்டு கிடக்கணும். சனிக்கிழமை வர சொல்லிட்டு கிடப்பாங்க. நம்ம வீட்டை பத்தியே நம்ம யோசிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க, அங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால டைப்பிஸ்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஏஓல இருக்கிற ப்ரெஷரை நம்மளே தாங்கிட்டு போயிடலாம். உண்மையிலேயே பெஸ்ட் தான். விஏஓ கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா எடுங்க. அது மாதிரி ஜேஏல வருது, டைப்பிஸ்ட்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போல ஜேஏல 4 நாள் 5 நாள் கூப்பிட்டு இருப்பாங்க. அந்நேரம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க விஏஓ போஸ்டிங் காலியா இருக்கும். அந்நேரம் போயிட்டு நம்ம என்ன நினைப்பாங்க, சரி 4 நாள் 5 நாள் வருது, டைப்பிஸ்ட்ல போனா நம்ம ஃபர்ஸ்ட் நாள் வரும், அப்ப போயிட்டு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் லோக்கல் ஃபண்ட் எல்லாம் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு நம்ம போய் வேகமா எழுதி கொடுத்துட்டு வந்துருவோம். எழுதி கொடுத்துட்டு டைப்பிஸ்ட்ல போன பிறகுதான் தெரியும் நம்ம ஏன் வந்து அப்ப வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தோம். இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஃபீல் பண்ணிருக்காங்க, ஏன் வந்து அந்த மாதிரி நம்ம போய் எழுதி கொடுத்தோம், ஜேஏவே அழகா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைப்பிஸ்ட்ல வந்து ஒர்க்குன்றத காட்டிலும் நம்ம நிறைய டிகிரி படிச்சுட்டு இங்க வந்து டைப்பிஸ்டா உட்காந்துட்டு இருப்போம். நிறைய பேருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும். ஆனா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஏன் இந்த வேலைக்கு வந்தோன்ற அளவுக்கு கூட யோசிப்போம். இப்ப கோர்ட்ல எல்லாம் டைப்பிஸ்டா இருக்குமா, நிறைய பேர் படிக்க என்ஓசியே தர மாட்டாங்க. அதனால அவங்க ரிசைன் பண்ணிட்டு கூட படிக்கலான்ற அளவுக்கு யோசிப்பாங்க. ஆனா கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க ஜேஏவே பெஸ்டா எடுக்கலாம். சப்போஸ் ஜேஏல எனக்கெல்லாம் ஜேஏ கூப்பிட்டு இருந்தாங்க, போஸ்டிங் இல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க டைப்பிஸ்ட் எடுக்கலாம். டைப்பிஸ்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்து படிச்சு எப்படின்னா இந்த குரூப் 2 லெவல் போகணும், குரூப் 1 இந்த மாதிரி போகணும்னு நினைச்சு எல்லாரும் திங்க் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோல ரெண்டு விஷயம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஒன்று சேலரி பார்த்தோம்,
அடுத்ததாக பணியோட தன்மை விஏஓ ஜேஏ எது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரப்போற குரூப் 4 ரிசல்ட் வரப்போது இல்லையா, வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேடத்தை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேலை வந்து இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் வந்து என்னன்னா டிபார்ட்மெண்ட் தெரியாமையே, இப்ப மேடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்னா என்னென்ன தெரியாம போயிட்டு எடுத்தாங்க. இப்பதான் டிபார்ட்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இப்பதான் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க வந்து கவுன்சிலிங் போறப்ப நீங்க அந்த மாதிரி என்ன சொல்றது தெரியாம போய் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேடமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியும் நம்ம அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. இப்ப இவங்க வந்து ரூரல்ல வந்து இருக்காங்க, ஆனா இவங்களுக்கு ரெவன்யூலயும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க, ட்ரெஷரிலையும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. சரியா? ஏன்னா எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட்ல தான் வருவாங்க. சரியா? நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களோட கேட்டு அவங்களோட ஒர்க்கோட நேச்சர் என்ன, ப்ரெஷர் எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து மேடம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்த ஒரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.